நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தனியா பேசணுமா இல்ல இது ஆக்ஷன் மேடம். இப்போ ஒன்று சொன்னா இல்லைங்களா, மட்டும் தான் கை தட்டுறாங்க. அவங்களுக்கு கை தட்டுங்களேன், நீங்க என்ன கூட தட்ட வேண்டாம் தயவு செஞ்சு. தேங்க்யூ. இதே மாதிரி நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கை தட்டிட்டு வீட்டு வரைக்கும் வந்துருவாங்க. டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு குளிர்துன்ட்டு கூல் சுரேஷோட குல்லாவை கொடுத்துட்டாரு. குல்லா கேட்டாங்க, குல்லா இல்ல, குல்லா போட்டது ஒரே ஆள் கூல் சுரேஷ். அதுக்காக அவன் குல்லாவையா கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறேன் கெட்டப்ல, இன்னும் இவ்வளோ அசிங்கமா. இந்த ப்ராஜெக்டோடைய டிசைனர் நட்ராஜ், இவர் தான் காரணம் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு. ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்ததே அவர் தான். ப்ராஜெக்ட் டிசைனர் அப்படின்னு சொல்லலாம்ல, இல்லை என்ன சொல்லணும், கோ ப்ரொடியூசர், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். எந்த அளவுக்கு இவர் திறமைசாலின்னா ஒரு சின்ன கலாயலான விஷயம் சொல்லிடுறேன். அதாவது நாங்கள் வந்து 65 நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஈவினிங்கில் வந்து ஷட்டில் விளையாடிட்டு இருப்போம் அங்கே. சரி போர் அடிக்குது, ஈவினிங்கில் ஷட்டில் விளையாட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு. அப்போது நட்ராஜ் சொன்னார், இது மாதிரி ஹீரோயினும் கூப்பிடுங்க ஷட்டில் விளையாடுறதுக்கு வரட்டும் அப்படின்னாரு. அப்படியே ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கே இருப்பாங்க தெரியாது, பட் நான் சொன்னேன் மேகா ஆகாஷ் கிட்ட, இந்த மாதிரி வாங்க ஷட்டில் விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்களே வர சொன்ன, எல்லோரும் சேர்ந்து விளையாடலாம், ஏன்னா நட்டி சொன்னாங்க டேரக்டர் எல்லோரும் வரேன்னாங்கன்னு. அவங்களும் ஓகே அப்படின்னாங்க. மறுநாள் கொஞ்சம் நிறைய சவுண்டு கேட்டுது. ஸோ ஓகே, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டாங்க. நட்டி ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு பாடியெல்லாம் டைட்டான டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாகி வந்து நின்னார். பார்த்தா மேகா ஆகாஷ் அவங்க அம்மா, சித்தி, அத்தை, தொத்தா எல்லாரையும் ட்ராக்ஸ் பேண்ட் போட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் அப்படியே கம்முன்னு திரும்பி நின்றுட்டேன். ஆனால் நட்டி அங்கேயும் ஒரு ப்ராஜெக்ட் டிசைனர்ன்றதை காட்டுறதுக்காக ஹீரோயினோடைய அம்மாவை பார்த்து, மேகா ஆகாஷ் அம்மாவை பார்த்து, நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டு படத்தில் மேகா ஆகாஷோடைய அம்மா கேரக்டராக நடிக்க வச்சுட்டாரு. ஆக்சுவலாக என்னென்னா அம்மாவுக்கு தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கல, டேட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு. ஸோ அதையும் வந்து அம்மாவை போட்டு அந்த அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த படத்தை நிறுத்தாமல் எப்படியெல்லாம் கொண்டு போக முடியும் அப்படின்ற லெவலில் கொண்டு போனார். சார் நீங்களே ரொம்ப அழகாக ஹோஸ்ட் பண்ணுறீங்க. ஒருத்தர் வந்து சூப்பராக ட்ரெய்லர்லாம் பண்ணிட்டு படம்லாம் பண்ணிட்டு சைலண்டாக பின்னாடி இருக்கேன், நல்ல டயலாக் எழுதுவேன், நல்ல படம் எடுப்பேன் மட்டும் இருந்தா எப்படி, அவரையும் உங்க கூட ஹோஸ்ட் பண்ண கூப்பிட்டுலான்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்கே என்னை மாட்டி விட்ட கார்த்திக் யோகி மேலே வாங்க. மாநகரம் படத்தின் டயலாக் ரைட்டர், டிகிலோனா படத்தின் டைரக்டர், வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தின் இயக்குனர் கார்த்திக் யோகி அவர்கள். அதாவது அங்கேயே கீழே உட்காந்துக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பேசி எல்லாம் முடிக்க ரொம்ப கொஞ்சம் லேக் ஆகிடும், டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் எவ்வளோ பேர் டிஃபன்லாம் சாப்பிடாம வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் அவங்கவுங்க பேச பேச அப்படியே நாங்களும் பேசி இந்த ப்ரோக்ராம் அப்படியே ஒரு ஜாலியான கண்டென்ட்டாக கொண்டு போயிடலாம். நீங்களும் ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் வந்து சொல்லுங்கள். அடுத்தது ஒரு ஸ்பெஷலான நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தனியா பேசணுமா இல்ல இது ஆக்ஷன் மேடம். இப்போ ஒன்று சொன்னா இல்லைங்களா, இங்க நிறைய பேர் தேவையில்லாம வர வச்சது வந்தா இங்க வந்தோன்னே எல்லாரும் இது ஆக்ஷன். அப்படி இல்லை, நேற்று கேட்டாரு யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்லாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு, யார் அப்படின்னு சொல்றாரு, ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர். இல்லைடா நான் ஜிம்மில் பார்த்துருக்கேன், 2 நாளாக பேசவே இல்லை, திடீர்னு வந்தால் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னாரு. சரி அப்புறம் நம்ம அசோசியேட் வந்து இருக்கிற எல்லாரையும் இறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டாங்க. எல்லாரும் வந்து வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. பிரஸ் அண்ட் மீடியாவுக்கும் நன்றி. ஸோ ஒருத்தரா இங்கே இன்வைட் பண்ணிடலாம். பூங்காற்று நாங்கள் உங்களுக்கு விசிறிங்க, எல்லாருமே விசிறி. மேகா ஆகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கொஞ்சம் நல்லா கை தட்டுங்க பாவம், வந்தோடனே சொன்னாங்க. ஏஞ்சல் வந்துட்டாங்க. உங்க ஃபேன்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் கை தட்டுவாங்க இல்ல அப்படி நாங்க வந்த உடனே சார் ஆரம்பிக்கிறதே அழகான பேட்சோட ஆரம்பிச்சிருக்கோம். பாட வரும்போதெல்லாம் வந்து அன்னைக்கு வேற மூட்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். பட் பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் அந்த ரெக்கார்டிங். சந்தானம் அவர்கள் பத்தி கொஞ்சம். எஸ், ஸோ அவரை வந்து பாடகரா முதல்ல யூஸ் பண்ண மியூசிக் கம்போசர் நான் தான். ஸோ அந்த பெருமை எனக்கு தான் நினைக்கிறேன். ஸோ ஆனா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது எனக்கு பாடவே வராது. நான் பானபத்திரர் மாதிரி பயந்துட்டு வீட்டில் நான் வரலன்னு என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அங்கே வந்து எனக்கு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா டியூஷன் மாதிரி ஆயிடுச்சு. வேப்ப மரம், புளிய மரம், அதாச்சும் மேலே கீழே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நான் அவரை பார்த்தேன், சார் சொல்லுங்க அப்படின்னவர். வேப்ப மரம் புளிய மரம்னார். நானும் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம்னு. இல்லை சார், ஆக்ஷனை மாற்றிட்டார். அப்புறம் வேப்ப மரம் புளிய மரம்னார். திரும்பி நான் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம்னு. ஒன்று அவர் ஏங்க நான் பண்ணுற ஆக்ஷன் மட்டும் கரெக்டாக பண்ணுறீங்க, ஆனால் அந்த மாதிரி பாடவே மாட்டீங்களே அப்படின்னு அன்னைக்கு அவ்வளோ டென்ஷன் ஆனார். ஆனால் அப்புறம் எனக்கு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து என்னை பாட வச்சார். ஸோ அவருக்கு உண்மையிலே என்னை பாட வச்சதுக்கு மனமார்ந்த நன்றி சார். தேங்க்யூ.
இந்த பாட்டை ரொம்ப நல்லா பாடி கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றி. ஸோ ரொம்ப நன்றி கார்த்திக், உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் ஷான். அந்த பீச்சில் போயிட்டு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஒருத்தவங்க வந்து நம்ம 2 பேரோட ஜாதகத்தை பார்த்து நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பாட்டு எப்போ கிடைக்கும்? அந்த பாட்டு இல்லையா? அந்த பாட்டு இல்லையே. நம்ம கிட்டார் எடுத்து உள்ள வச்சிட்டீங்களே நீங்கள் அதுக்கப்புறம்? இல்ல, அந்த கிட்டாருக்குலாம் ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, படம் ஃபுல்லா டமால் டுமில்னு இருக்கு. அடுத்த படத்துல அந்த பாட்டு கொடுத்துருங்க. நான் காலி அப்படின்ற மாதிரி மேகா ஆகாஷ் அவர்களை பார்த்தோன்னே தானா ஓட ஆரம்பிக்குதுல மைண்ட்ல பாடல். அவங்க இப்ப அழகான வார்த்தைகள் நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. கை தட்டுங்க, அவங்க பேசுறதுக்கு அவங்க வந்திருந்து கை தட்டே கேட்டுட்டு இருக்காங்க. மட்டும் தான் கை தட்டுறாங்க. பார்த்தீங்களா, இந்த கம்ப்ளைண்ட் தான் வந்ததுல இருந்து. அவங்களுக்கு கை தட்டுங்களேன், நீங்க எனக்கு கூட தட்ட வேண்டாம் தயவு செஞ்சு. தேங்க்யூ. இதே மாதிரி நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கை தட்டிட்டு வீட்டு வரைக்கும் வந்துருவாங்க. போதும். என் டைரக்டர் கார்த்திக், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எல்லாரும் எப்பவுமே ஒரு பாக்ஸில் தான் போட்டிருக்காங்க. ஏன்னோ ஒரு மாடர்ன் கேர்ள், ஒரு சிட்டி கேர்ள். தேங்க்யூ. இந்த வேர்ல்டில் என்னை கொண்டு வந்தது கயல் எப்பவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பா. பிகாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூ கேவ் மீ அ வெரி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் லீட். ஸோ தேங்க்யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் சந்தானம் சாரை பற்றி, அவரோட ஆக்டிங்கை பற்றி, அவரோட காமெடியை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. கை தட்டுன்றதுக்காக சும்மா என் பேர் சொல்ல வேணாம் நீங்க. சரி, நான் வந்தபோதே சொன்னேன் சார் கலாய்க்காதீங்க என்ன ஸ்டேஜில். பட் நிஜமா சந்தானம் சாரை பற்றி சொல்லணும்னா, ஆக்டிங் காமெடி பற்றி நான் சொல்ல வேணாம். அவர் கூட நடித்தாலே யூ மேக் இட் ஸோ ஈஸி சார், ரியலி. பட் அவர் எவ்வளோ ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீயிங், எல்லார்கிட்டையும் எவ்வளோ நல்லா இருப்பார். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் படம் Feb 2 ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் நீங்கள் எல்லாரும் போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். ஐ எம் ஷோர் வில் மேக் யூ லாஃப். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாரோட நடிக்கும் போது அந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் கவுண்டர் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. எப்படி முடியும்? என்னை விட அம்மா தான் நிறைய சார் கலாய்ப்பாரு வந்த உடனே ஏதாவது. ஓகே, ஸோ என்ஜாயபிளாக இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதே சமயத்தில் என்ஜாயபிளாக இருந்தது. கஷ்டம் இல்லை, ஐ மீன் கஷ்டம்னா ஏன்னா டேக் இருக்குமே சார் இருந்தால் நம்ம சிரிக்காம இருக்குது தான் ரொம்ப கஷ்டம். சடனாக சார் அப்படியே மாறிடுவார். கேமராவோட ஆக்ஷன் தான் சார் அப்படியே கேரக்டர் நான் சிரிச்சுட்டே இருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப அது மட்டும் தான் கஷ்டமா இருக்குது. பட் அதர் தென் தட் சார் கூட ஒர்க் பண்ணுறது too much fun. Like I hope to work with him again. All the best உங்க இந்த அழகான படத்துக்கு. and உங்களோட கயல் எல்லாரும் பார்க்கிறதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் February 2nd. All the best உங்களுக்கும் ஷான். and thank you Mega. Thank you so much. Thank you both of you. Please take your seats. Thank you Mega. Thanks. அதாவது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோயின். ஸோ அவர் நம்ம கார்த்திக் தான் வந்து 70s பீரியடில் அந்த ஒரு கெட்டப் போட்டால் அதுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ஹீரோயின் வேணும்னு சொல்லி ரொம்ப சிஜி பர்சனோட உட்காந்து இந்த எதனாவது ஆட்டோமேட்டிக் இதில் ஏஐலாம் ஒர்க் பண்ணி நிறைய ஹீரோயின்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வச்சு அவர் ஒர்க் பண்ணி பார்த்தாரு. அதில் அவங்க மேகா ஆகாஷ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் ஆனாங்க அந்த 70 கெட்டப்புக்கு. ஸோ அவங்க வந்து அந்த கெட்டப் காமிச்சு முடித்தோடனே நான் வந்து சொன்னேன் சூப்பராக இருக்காங்க, செம்மையாக இருக்குது அந்த கெட்டப்பு, அந்த பீரியடில் இருக்கிற ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க அப்படின்னா. ஸோ அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக நடித்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அவங்க. அதுவும் என்னை விட கார்த்திக் வந்து என்னை விட நம்ம வில்லன் தமிழ் சார் கூட தான் நிறைய காம்பினேஷன் வச்சுருந்தார். என் கூட ரொம்ப கம்மி தான். ஆனால் இவங்க கெட்டப்லாம் போட்டுட்டு பொள்ளாச்சியில் ஷூட்டிங் அப்போ பொள்ளாச்சியில் ஷூட்டிங் நல்லா அப்போ கொஞ்சம் குளிர் சீசன் அப்போ நாங்கள் எடுக்கும் பொழுது அப்போ நான் சொன்னேன், எல்லாருமே வந்து சொன்னாங்க கேரவனில் ஹீரோயின் செம்மையாக இருக்காங்க அந்த 70s லுக்கில் வந்து பாருங்கன்னாங்க. சரி நானும் வந்துட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்தேன். அப்போது குளிர் சீசன்றதுனால டேரக்டர் என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு குளிர்துன்ட்டு கூல் சுரேஷோட குல்லாவை கொடுத்துட்டாரு. கூல்ஸ் கேட்டாங்க குல்லா இல்ல, குல்லா போட்டது ஒரே ஆள் கூல் சுரேஷ். அதுக்காக அவன் குல்லாவையா கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் கெட்டப்ல இன்னும் இவ்வளோ அசிங்கமான ஒரு குல்லாவை போட்டுட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு. அந்த நான் சொன்ன குளூரில் உங்களுக்கு ஜன்னி வந்தால் கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு அந்த குல்லா கைட்டு அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அவன் வேற அந்த குல்லாக்காக பின்னாடியே பார்த்து சுற்றின்னு இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ ஆச்சு. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் மியூசிக் டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி.